Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D கோர்ட் கேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த கோர்ட் கேஸ் வந்து யார் போட்டாங்க, இதோட நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ, இத பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேம் RRB Group D எக்ஸாமுக்காக கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க. ITI படிச்சவங்க தான் எக்ஸாம் எழுத முடியுமா, 10th படிச்சவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாதா, அப்போ நாங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, எங்களால இந்த டைம் எக்ஸாம் எழுத முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதையே சொல்லிட்டு எனக்கு இது ஒரு டிமோட்டிவேஷன் இருக்கு, என்னால படிக்க முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க படிக்கல அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம், அப்படிதானே? ஏன்னா இந்த கேஸ் வந்து அது நடந்துகிட்டே இருக்குன்னா ஒரு ஓரமா நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்துன்னு இழுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இழுத்துட்டே இருக்காங்கனாலுமே இந்த வருஷம் உங்களோட நோட்டிபிகேஷன்ல எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்க, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா குரூப் டி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்படிதானே? அதுக்கு இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணி முடிச்சவங்க கிட்ட ஒவ்வொருத்தருக்கா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க உட்காந்து, உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இது, நாங்கள் ITI படித்தவங்களுக்கு மட்டும்தான் குரூப் டி எக்ஸாம் இந்த வருஷம் வைக்க போகிறோம், 10th படித்தவங்களுக்கு வைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ITI படித்தவங்க 10th + ITIக்கு தான் குரூப் டியில் வேலை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுவும் அடுத்து இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தான் அந்த சேஞ்சஸ் பண்ணுவாங்களே தவிர இப்போ வந்து முடிஞ்ச நோட்டிஃபிகேஷனில் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் சைடில் என்ன பண்ணணும், படிக்கணும், படித்தாதான் வேலைக்கு போக முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த 10th குவாலிஃபிகேஷன் வச்சு குரூப் டி அப்ளை பண்ணியிருக்கீங்க, இருக்கிறதுலே ரயில்வேல ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம். சிங்கிள் எக்ஸாம், ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்க போது, அதுக்கப்புறம் ஒரு PET இருக்க போது, அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா GDC எக்ஸாம் இருக்க போது, அதை எழுதி பாஸ் பண்ணிட்டு இன்னும் ஹையர் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். இது நெக்ஸ்ட் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல மேபி இந்த கோர்ட் கேஸ் படி 10th + ITI கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக அகைன் போய் உட்கார்ந்து ஒரு 2 வருஷம் ITI படிப்பீங்களா? படிக்க முடியாது. அதனால இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்புலயே உள்ள போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. இது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிடுவாங்க. அந்த கோர்ட் கேஸ் நடக்கிறதா இருக்கட்டும், மற்றபடி பிரச்சனையா இருக்கட்டும், எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், எக்ஸாம் டேட், எக்ஸாம் ரிசல்ட், இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் எப்ப மேம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. நோட்டிபிகேஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருக்கும், அப்ளை பண்ணி முடிச்சிருப்பாங்க, இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ வரும்னு சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. எக்ஸாம் டேட்டுக்கு அப்புறம் வந்து என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. சரி, எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கட் ஆஃப் என்ன வரும்னு சொல்லுவாங்க. ஓ, இவ்வளோ கட் ஆஃப் வருமா, நான் வந்து அந்த அளவுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணலையே, அப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. இப்படியே நாம நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் டேட் எப்போ வரும், கட் ஆஃப் என்ன இருக்குங்கிறத யோசிச்சுக்கிட்டே நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு படித்தாதான் இங்கே வேலை கிடைக்கும். அதனால் படிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லாகவே அந்த பிரச்சனையை தான் பார்க்குறாங்க. என்னென்ன பிரச்சனை நடக்குது ரயில்வேக்குள்ளே, மற்ற ஸ்டேட்காரங்க தான் குறிப்பாக சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்க, நார்த் இந்தியன்ஸ் தான் உள்ளே வருவாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர மாட்டாங்க, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே தேவையில்லாமல் அந்த பிரச்சனை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. யார் படிக்கிறாங்களோ, யார் நல்ல மார்க் வாங்குறாங்களோ, யார் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. மற்றபடி அவங்கன்னு பாரபட்சம் எதுவுமே பார்க்க போறது கிடையாது. ஓகேவா? அதனால நீங்க வேற எந்த பிரச்சனையும் நினைச்சு ஒரி பண்ண வேண்டாம். என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, மேம் நான் கோர்ட் கேஸ் பத்தி உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்க வீடியோவே அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த கோர்ட் கேஸ் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல யாரு வாதாடினாங்க, என்ன மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த நியூஸ் எல்லாமே இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? நமக்கு கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன், இந்த வருஷம் குவாலிஃபிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமையும் அதனால கேன்சல் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ண ஒரு எக்ஸாம் கண்டிப்பா கேன்சல் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் கேன்சல் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, தம்ப்நெயில்ல குரூப் டி எக்ஸாம் இனி நடக்கவே நடக்காதா, குவாலிஃபிகேஷன்ல இந்த மாற்றமா, எக்ஸாம் தடை செய்யப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ஃபயர் வைக்கிற மாதிரி. அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ பயப்படாம நீங்க என்ன பண்ணணும், மேக்ஸ் படிக்கலையா, மேக்ஸை முடிங்க, ரீசனிங் முடிங்க, ஜென்ரல் அவேர்னஸ் முடிங்க, சயின்ஸ் முடிங்க. ஓகேவா? ஸோ படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, மற்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட். நாம வேலைக்குள்ள போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு படிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஹிடனா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம், இந்த இஷ்யூஸ் எதையுமே அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா நாம போய் இதுல எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? அதனால நாம என்ன பண்ணணும், நாம படிக்கணும், நமக்கு ஹால் டிக்கெட் வரும், எக்ஸாம் எழுதணும்,
நல்ல கட் ஆஃப் வாங்கணும், நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் ஜிடிசி எக்ஸாம் எழுதணும். நாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தம்பி தங்கச்சி இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ரயில்வே எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் கொண்டு வரணும். நமக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எக்ஸாம் டேட்டு நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் வருமா, இதுக்கு முன்னாடி ரயில்வேல எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு, அதில் யாரெல்லாம் உள்ளே போயிருக்காங்க, அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. இப்போ வந்திருக்கா நோட்டிஃபிகேஷன், நான் படிச்சுட்டு உள்ளே போக போகிறேன். நான் அதுக்காக சிலபஸ் முடிச்சுட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி மற்ற இஷ்யூஸ் எதையுமே நான் வந்து பார்க்க மாட்டேன். நான் எஸ்பிஐ 2016 எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா 2016 எஸ்பிஐ எழுதும்போது கிளர்க்குக்கு வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு அப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அது 2015 வரைக்கும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு எதுவும் கிடையாது. கிளர்க்காக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு 2 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளதில் இன்டர்வியூ, ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வருஷம் நாங்கள் எல்லாருமே எழுதியிருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இதுக்கும் இன்டர்வியூ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. நிறைய பேர் ஐயோ இதால் என்னோட லைஃபே போயிருச்சு அப்படி இப்படி நிறைய இது பண்ணாங்க. பட் ஃபைனலாக அவங்க வந்து இன்டர்வியூ எதுவுமே வைக்கல. ஓகே, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிச்சு, மெயின்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த இஷ்யூ எல்லாம் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டை விட்டாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படிங்கிற மாதிரி IBPSலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் இது பண்ணாமல் அடுத்து என்ன எக்ஸாம் வருது, அடுத்து என்ன படிக்கணும், நம்ம சைடில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு போனதுனால அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண 6 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக ஒரு செட்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்து பாஸ் பண்ணோம். ஓகேவா? அதனால் நீங்கள் படிக்கிறத மட்டும் பாருங்கள், நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே வந்து ரொம்ப எப்படி சொல்ல சுயநலமாக இருக்கணும். நம்மளோட லட்சியத்தில் எய்மில் சுயநலமாக இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது 1 மார்க்கை கூட நெகட்டிவில் விடுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா அந்த 1 மார்க்கை நான் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்செப்ட் படிச்சிருப்பேன். 1 மார்க்குன்னொடனே அந்த ஒரு கொஸ்டின் படிச்சோடனே அந்த 1 மார்க் கிடைச்சிருக்காது. அந்த 1 மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். இல்லைன்னா ஒரு 2 மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஃபுல்லாக படிக்க போய் தான் அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் நான் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு இங்கே போய் நெகட்டிவ் கொஸ்டின் கூட எடுக்க மாட்டேன். என்னோட மார்க்கில் நான் ரொம்ப 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறேன், நான் 80 கொஸ்டின் போட்டிருக்கேன்னா அது ஃபுல்லாகவே எனக்கு வர்ற மாதிரி அக்யூரசி மெயின்டைன் பண்ணுவேன். பேங்கிங்கில் நார்மலைசேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 மார்க்லாம் வரும். 70 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கோம், இல்லை ஒரு செட் ஆஃப் பஸ்ஸில் கரெக்டாக போட்டிருக்கோம்னா +5 +10 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அப்போ அந்த அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உருவாக்கணும். அது மாதிரி நம்ம படிக்கும்போது நம்மளோட லட்சியத்தை அடைகிற வரைக்குமே ரொம்ப சுயநலமாக இருக்கணும். வேற எந்த இதுலையும் தலையிடக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுலையுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. யாரும் எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு நம்ம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு அது போக வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சும்மா இருப்போம். அந்த டைமில் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் படிங்க. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிக்காமல் இருக்கிறது தான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது கிடைச்சிருக்க வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் இந்த பசங்கள்லாம் இப்படி அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் சிலபஸே முடிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய கொஸ்டின் நான் சிலபஸ் இப்போ முடிக்கலான்னு புக்கை எடுக்கிறேன் மேடம், ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நான் படிக்கிறது வேஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி வேஸ்ட் ஆகும்? நீங்கள் படிக்கிற மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் தான் இருக்குது. அதுதான் NTPCக்கு வரப்போகுது. இங்கே படிக்கிற அதே சயின்ஸ் கொஸ்டின் தான் அகைன் NTPCக்கு வரப்போகுது. அடுத்த வருஷம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை சத்தியமாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதனால் தேவையில்லாமல் ஒரி பண்ணாதீங்க. மற்றவங்க குழப்புவாங்க. ஒரு குரூப்பில் இருக்கீங்க, டெலகிராம் சேனல் டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா படிக்கிற விஷயத்த பேசுகிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி சுவாரஸ்யமாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு கதையாக பேசும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி தானே? 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சினிமா கதையாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு கதையாக இருக்கட்டும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். படிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா படிக்கிற காலங்கள் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சக்ஸஸை வந்து இது பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ படிங்க. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. குரூப் டிக்கான ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்ச்சில் நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ் முடிச்சுட்டு அவங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்கோர் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? செகண்ட் பேட்சும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 2 days கிட்ட ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் அதை இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்கும்போது வரக்கூடிய எந்தெந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் வருதோ எல்லா டிஸ்ட்ராக்ஷனையுமே அப்படி விட்டுருங்க. ஓகே, ஸோ நான் எக்ஸாம் எழுதும்போது தான் SBI எக்ஸாம் இனி வரவே வராதுன்னாங்க, இன்டர்வியூ இருக்குன்னாங்க, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. கடைசி நாங்கள் எல்லாருமே
அது ரொம்ப கண்டுக்கிடவே மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பேப்பரில் இப்படி நடக்கும்பாங்க, ஒரு பேப்பரில் கரெக்டாக இருக்கும்பாங்க. அவங்க ஒருத்தர் வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு தேவையா? டைம் வேஸ்ட் அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம 2-3 கரண்ட் அஃபேர் படிச்சிடலாம், மேக்ஸ் ரீசனிங் கொஷின்ஸ் சால்வ் பண்ணிடலாம், ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை அட்டன் பண்ணி அனலைஸே பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நாம் இங்கே என்ன நடக்குங்கிற இதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்மளோட காம்படிட்டர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா படித்து முடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் படிங்க, வெறித்தனமாக படிங்க, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு நினச்சி படிங்க, வேறு எதையும் பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பேட்சுக்கு குரூப் டியோட 100 டேஸ்க்கான பிளான் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில். 100 டேஸில் குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி, ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி, எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி பிளான் எல்லாமே செகண்ட் பேட்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த 100 டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஓகே? ஸோ இந்த 100 டேஸை ஃபாலோ பண்ணி நான் குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். டெய்லி இதில் லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸ். அதுக்கப்புறம் இந்த லைவ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். எல்லா டைமுமே நீங்கள் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆப்பில். ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இப்போ யூடியூப்ல நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு உள்ள வந்தால் கூட அதில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பட் நம்ம ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற வீடியோஸ் தான் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். மார்னிங் 10:30 to 11:30 லைவ் முடியும். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறத பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எல்லாமே படிக்கிற பீப்புளாக வச்சுக்கோங்க. அது மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவும் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் இருக்குன்னா படிக்கக்கூடிய சேனல்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி ஆப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு இருக்காது. ஓகே? ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே குரூப் டி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகே? ஸோ நான் குரூப் டிக்கான கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் பேக் எண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. வேறு எதையும் பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். வேறு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி நெகட்டிவ் பீப்புள் இருந்தாலும் அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க, பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்பீட்டடாக நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஓகேவா? லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஈர்ப்பு விதி. ஓகே? ஸோ இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய எண்ணங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே ரிசல்ட்டை உங்களுக்கு அனுப்பும். நான் பாஸ் பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் உங்ககிட்ட வரும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை வந்து அட்டாக் பண்ணாது. அதனால பாசிட்டிவாக இருங்க, என்னால் முடியும் நம்புங்க. ஏன் பயப்படுறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்து? 10th 450 460 இல்லை எக்ஸாமில் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எல்லா அரியரையுமே கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்க திறமையை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட லைவ் கிளாஸ் வந்து ஒரு 12 லைவ் கிளாஸ் வந்து யூடியூப்பில் நம்ம ஆப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது மாதிரி ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் நாம் சனிக்கிழமை உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டும் நாளைக்கு க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட் அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பற்றி இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த கேஸ் பற்றி தான் நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே? பாசிட்டிவாக இருங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.